இந்தியாவிலிருந்து உம்ராவிற்காக போன 42 நபர்கள் ஏசி பேருந்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் பொழுது எரிந்து சாம்பலானார்கள், பலியானார்கள். இந்த மாதிரி நியூஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அல்லாஹு தாலா அந்த அத்தனை நபர்களுக்குமே மிகப்பெரிய நன்மையும் சொர்க்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் வச்சிருக்கான். நபியுடைய ஹதீஸும் இதுக்கு ஆதாரமா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நம்ம உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உம்ராக்கு போய் மௌத்தானவங்க எல்லாம் பலியா, மற்ற மௌத்தும் இந்த மௌத்தும் ஒன்னா, மற்ற மரணங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில மரணமானவங்களும் ஒன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு நபர் இக்ராமுடைய ஆடையிலேயே மௌத்தாகிட்டார். நபி சொன்னாங்க, இழந்த மர இலையை ஊற வைக்கப்பட்ட தண்ணீரில் அவரை குளிப்பாட்டி அவரை அந்த இக்ராமுடைய ஆடையிலேயே அவரை கஃன் செய்யுங்க, அவருடைய தலையை மூடாதீர்கள். ஏன்னு சொன்னா, நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிய வண்ணமாகவே கியாமத்துல எழுந்து வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம மௌத் ஆகிறது என்பது பலியாகுதல் என்பதாக முழு உலகமும் சொல்லுது இல்லையா? அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது. நாம அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகக்கூடிய இந்த ஷஹீதுடைய நன்மைய ஹதீஸுடைய பார்வையில பார்த்து நமக்கும் அல்லாஹ் இது போன்ற மரணங்களை தரணும் என்பதாக அல்லாஹ்விடம் நாம் கேட்கணும். அதே நேரத்துல இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அல்லாஹு தாலா போதுமான மன ஆறுதலையும் எல்லாவித உதவிகளையும் அல்லாஹ் செய்வானாக என்று நம்ம புறத்திலிருந்து ஒவ்வொருவரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம்.